ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி flash.coங்கிற ஷாப்பிங் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்போ கேஷ்பேக் earn பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் earn பண்ணுற கேஷ்பேக்கை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இவங்க இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஊபர் அண்ட் பிவிஆர் இதை மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கேஷ்பேக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேஷ்பேக் earn பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட flash.co இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சைன் அப் பண்ணணும். இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குங்கிறவங்க உங்களோட பழைய இமெயில் அட்ரஸை இந்த flash.co இமெயில் அட்ரஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணாலே நமக்கு கேஷ்பேக் இந்த flash.co ஆப்பில் கிரெடிட் ஆகிரும். இதில் மினிமம் வித்ட்ராவல் அமௌண்ட் ₹200. இந்த வீடியோவில் நாம் இந்த flash.co இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி பிவிஆர் அண்ட் ஸ்விக்கி ஆப்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எப்படி ₹225 கேஷ்பேக் earn பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஸ்விக்கி ஆப்பில் போயிட்டு இந்த flash.co இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இல்லைனா ஆல்ரெடி நமக்கு இருக்க இமெயில் அட்ரஸை flash.co இமெயில் அட்ரஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். இப்படி நம்ம அப்டேட் பண்ணுறப்போ நம்மளோட பழைய ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஸ்விக்கி ஒன் அக்கௌண்ட் இதை மாதிரி எதுவுமே டெலிட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஸ்விக்கி ஆப்பில் அக்கௌண்ட் செக்ஷன் போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இந்த பிளேஸில் இமெயில் அட்ரஸுங்கிற பிளேஸில் நம்மளோட ஜிமெயிலில் இருந்து flash.coக்கு எடிட் பண்ணிடணும். இதை அப்படி எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுற ஆர்டருக்கு நமக்கு ₹50 கேஷ்பேக் வந்துடும். ஸோ நம்ம இப்போ ஃபுட் செக்ஷனில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆஃபர் வந்து ஃபுட் ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். நம்ம இன்ஸ்டாமார்ட் இது மாதிரி எதில் போய் பண்ணாலும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ நான் கேக் பாயிண்ட்டுங்கிற ஷாப்பில் போயிட்டு இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 kg ஆட் பண்ணிவிட்டு இதோட ஆஃபர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஃபைனல் ப்ரைஸ் ₹325 வருது. இது நான் flash.co இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணனால எனக்கு இந்த 325 நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த ₹50 வந்து எனக்கு ஃப்ளாஷ் காயின்ஸாக வந்துடும். அதை நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி ஆனோடனே எனக்கு ஃப்ளாஷ் காயின்ஸ் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இதில் பிவிஆர் ஆப்பில் ₹350 மூவி வவுச்சர் பர்ச்சேஸ் பண்ணால் அதில் ₹175 ஃப்ளாஷ் காயின்ஸாக நமக்கு கேஷ்பேக் வந்துடும். அது ₹200 ரீச் ஆனோன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பிவிஆர் மூவி வவுச்சரோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ₹350 பர்ச்சேஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு 4 மூவிஸ் மண்டே டு தேர்ஸ்டே நம்ம இந்த பிவிஆர் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதை நம்ம flash.co இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி வாங்குறதுனால ₹175 இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிவிஆரில் ஒரு மூவிக்கு கன்வீனியன்ஸ் ஃபீயோட சேர்த்து ₹220 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் இந்த பிவிஆர் பாஸ்போர்ட்டை ₹175 வாங்குறனால ஒரு மூவியை ₹45 ப்ளஸ் ₹35 கன்வீனியன்ஸ் ஃபீயோட சேர்த்து ₹80 வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த flash.co இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணி பிவிஆர் பாஸ்போர்ட்டை எப்படி ₹175 வாங்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிவிஆர் ப்ரொஃபைலில் போயிட்டு நேம் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து இமெயில் அட்ரஸ் செக்ஷனில் நம்ம flash.co இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிவிஆர் ஆப்பில் பாஸ்போர்ட்டுங்கிற செக்ஷனுக்கு போயிட்டு 1 மந்த் மூவி பாஸை பர்ச்சேஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்த்துக்கோங்க. இந்த பாஸ்போர்ட் வந்து ஐமேக்ஸ், 4DX, ஐஸ், பிஎக்ஸ்எல், பிக் பிக்ஸ், எம்எக்ஸ் 4D, ஸ்க்ரீன்எக்ஸ் இதை மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இது அப்ளிகபிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ஜோன் பிங்கிற சிட்டிஸில் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் சென்னையும் இருக்குது, அதனால் நமக்கு இதில் இஷ்யூ இல்லை. ஸோ இந்த அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் நோ கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். அங்கே நம்ம டீட்டெயில்ஸை கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணணும். சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேமெண்ட் பேஜ் வந்துடும். அப்புறம் இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிபேயில் இதுக்கு ஆட்டோ பே மெத்தட் செட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நம்ம 1 மந்த்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆட்டோ பே நமக்கு வேணான்னு சொன்னால் நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ₹350 இதில் பர்ச்சேஸ் ஆகிருச்சு. இந்த பர்ச்சேஸ் முடித்ததுக்கப்புறம் flash.co ஆப்பில் நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நம்ம வியூ கிளிக் பண்ணிட்டு ரிவீல் கொடுத்தோன்னா இதை மாதிரி ஒன்று வரும். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை நம்ம ரிவீல் பண்ணோன்னா நமக்கு 175 ஃப்ளாஷ் காயின்ஸ் கிரெடிட் ஆகிருச்சு. ஸோ இப்போ வியூ கொடுத்து இந்த பேஜுக்கு போனோம்னா என் அக்கௌண்ட்டில் இப்போ டோட்டலாக 225 ஃப்ளாஷ் காயின்ஸ் இருக்குது.
இதை நான் இப்போ வித்ட்ரா கிளிக் பண்ணி பார்க்குறேன். 200ன்னு கொடுத்துட்டு என்னோடய யூபிஐ ஐடி கொடுத்து பார்க்குறேன். இப்போ எனக்கு 200 rupees என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருச்சு. இப்போ என் பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா எனக்கு இப்போது 200 rupees கிரெடிட் ஆகியிருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, ஊபர், பிவிஆர் இதெல்லாம் கேஷ்பேக் ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஸ்விக்கிக்கு நம்ம 199 rupeesக்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும். அமேசானில் இந்த கேஷ்பேக் வரணும்னா மினிமம் 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ஊபரில் மினிமம் 300 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். ஃப்ளிப்கார்ட்டில் மினிமம் 500 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ஆர்டர்ஸில் நம்ம ஸ்விக்கியில் 5 orders வரைக்கும் நமக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வரும். அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு 3 orders வரைக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வரும். இதை மாதிரி இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். இந்த ஆப்பை எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் flash.co இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ 175 rupeesக்கு பிவிஆர் வவுச்சர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மூவி டிக்கெட்ஸ் வாங்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மூவி தேர்ஸ்டேயில் இருக்கனால இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் ஏதாவது ஒரு தேட்டர் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு, இது ஹாலிவுட் மூவிங்கிறனால கொஞ்சம் டிக்கெட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும் நார்மல் மூவியோட. இப்போ இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு ஏதாவது ஒரு சீட் சூஸ் பண்ணிக்கணும். இந்த சீட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 211 rupees. இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் கண்டினியூ கிளிக் பண்ணால் இந்த டிக்கெட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 248 rupees காட்டுது, 249 rupees. இப்போ நமக்கு வந்து இங்கே இந்த பிவிஆர் பாஸ்போர்ட் காட்டுது. இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 249 rupees காட்டுது. இதை நம்ம ரெடீம் கிளிக் பண்ணிட்டோன்னா அந்த 249 rupeesங்கிறது வந்து 37.4 ஆயிரும். இது வந்து கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து இங்கே அப்ளிகபிள் ஆயிரும். இப்போ நம்ம இந்த 211 rupees ஒர்த்தான டிக்கெட்டை வந்து இப்போது 44 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இந்த 37 rupees சேர்த்தா 80 rupeesக்கு இந்த மூவி நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம்.